Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோல Group 2 2A கான 100 days challenge ஒரு பக்காவான challenge தாங்க இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷராகவே இருந்தாலுமே இல்லை ஆல்ரெடி நான் வந்து படிச்சுட்டு இருந்தேங்க, கொஞ்சம் இடையில கேப் ஆகிடுச்சு, இல்லை நான் படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு ப்ராப்பரான ஒரு ஐடியாலஜி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து என்ன கண்டென்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோமா. ஸோ அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ஜூலை 15 வெளியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இருந்து பார்க்கும்போது நமக்கு இன்னும் சரியாக ஒரு 1.5 மாதம் நம்ம கையில் டைம் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வரதுக்கே நம்ம கையில் இன்னும் ஒரு 1.5 மாதம் டைம் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்த ஒரு 74 நாட்களில் வந்து நமக்கு அடுத்த எக்ஸாம் வந்துடும். சரியா. எக்ஸாம் டேட் வந்து செப்டம்பர் 28, 2025. சரிங்களா. சரி, இப்போ வந்து குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 13ன்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து முன்னாடியே வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டேட்ஸ் சேஞ்ச் இருந்தாலும் அதை நம்ம பின்னாடி வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் வந்து இருக்காது, ரொம்பலாம் முன்னாடி வந்து வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்க. இப்போ நம்ம கையில் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கோம். இப்போ ஜூன் மாதம் ஒரு ஓகே, இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லைன்னா ஒரு 1 வீக் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 20 days அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இருந்து பார்க்கும்போது இன்னும் நம்மக்கிட்ட வந்து 26 நாட்கள் வந்து இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒரு வாரம் லேட்டாக பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஐயோ ஒரு வாரம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜூன் மாதம் ஒரு 20 நாள் அப்படின்னு வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஜூலை மாதம் சாலிடாக 31 நாள் நம்ம கையில் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 31 நாள் இருக்குது. செப்டம்பர் 28 தான் எக்ஸாம். பட் அந்த எண்டு வரைக்கும் நம்ம போவேன்னா 25 நாள் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். சரிங்களா. சரி, ஒருவேளை நீங்கள் 20 நாள்னே வச்சுக்கிட்டாலும் நீங்கள் ரவுண்டாக என்ன பண்ணலாம், ஒரு 100 நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே வந்து 20+ days வந்து டைம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது 110 days வந்து நம்ம கையில் வந்து டைம் இருக்குது. ஓகேங்களா. ஒரு 107லேருந்து 110 நாள் வரைக்கும் நம்ம கையில் இருக்குது. சரி வேணாம், 100 நாள்லேருந்து 110 நாள் வரைக்கும் கையில் டைம் இருக்குது. ஓகேங்களா. சரி, இப்போ இதே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜூலை 15 நோட்டிஃபிகேஷனா, ஜூலை மாதம் 31 நாளா அப்படி பார்க்கும்போது மிச்சம் 16 நாள் நம்ம கையில் வந்து இருக்கும். சரிங்களா. ஜூலையில் 16 நாள் இருக்கும். ஜூன் மொத்தமாக போயிடும். ஜூலையில் பாதி மாதம் போயிட்டு மீதி மாதம் மட்டும்தான் இருக்கும். ஆகஸ்ட்டில் 31 நாள். செப்டம்பரில் ஓகே 28ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்குமே நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் 27 நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா. அப்படி பார்க்கும்போது 70 நாள் 70+ days தான், 74 days தான் இருக்கும். ஸோ சாலிடாக 1.5 மாதம் உங்கள் கையை விட்டு போயிடும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் படிப்பேன்னு நினச்சிங்கன்னா 1.5 மாதம் உங்கள் கையிலேருந்து போயிடும். சரிங்களா. நீங்கள் வந்து 110 to 74ங்கிறப்ப கிட்டக்க தெரிகிற மாதிரி தான் இருக்கும். நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டக்க பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாலிடாக எத்தனை 1.5 மாதம் நம்ம கையை விட்டு போயிடும். சரிங்களா. அப்போ இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். ஓகேங்களா. ரொம்ப வேணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், 12 மணி நேரம் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், 9 மணி நேரம் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஈஸியாக வந்து நம்ம படிக்கலாம். ஓகேங்களா. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம், ஜாலியாக படிக்கலாம். ஓகேவா. நம்மளோட டார்கெட் 160+ அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன மேம் எடுத்த உடனே 160க்கு போயிட்டிங்களா, இல்லைனா சில பேருக்கு 160 தானா அப்படின்னு இருக்கும். பக்கத்தில் என்னங்க போட்டிருக்கோம், ப்ளஸ்ஸு. ஓகேங்களா. ஸோ இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்ம டார்கெட்டே எப்படி வச்சுக்கணும், 160+ அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. சரி, இப்போது ரொம்ப ஈஸியாக எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ தமிழில் கம்பல்சரி எப்படி படிக்கணும், அட்டை டு அட்டை தான் படிச்சாகணும். சரிங்களா. என்ன தான் நியூ சிலபஸ் மாற்றினாலுமே, எவ்வளோ தான் நியூ தமிழ் சிலபஸ் சிம்பிளிஃபை பண்ணாலுமே கம்பல்சரி 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அட்டை டு அட்டை படிச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஓகேங்களா. ஏன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ஜிஎஸ்லேயும் நமக்கு தமிழ் பாடங்கள் வந்து கவர் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் 6லேருந்து 12 வரைக்கும் நீட்டாக முன்னாடி நம்ம எப்படி படித்தோமோ அந்த மாதிரி படிச்சுக்கிறது நமக்கு நல்லது. இப்போ நீங்கள் வந்து நியூ சிலபஸ் படி தமிழ் படிச்சிங்கன்னா தமிழுக்கு மட்டும்தான் நமக்கு நல்லது இல்லையா. ஸோ அதை கம்ப்ளீட்டாக முழுமையாக தமிழ் படிக்கும் போதே நீங்கள் படிச்சிங்கன்னா ஜிஎஸும் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஓகேவா. ஸோ அதனால் அதை நான் எப்படி படிக்கணுங்கிறத சொல்கிறேன். நம்மளோட டார்கெட் 90 வச்சுக்கலாம். என்ன மேம் எல்லாரும் மற்ற சேனல்லாம் பார்க்கும்போது இன்ஸ்டியூஷன்லாம் பார்க்கும்போது 95+, 97+, சிலர்லாம் போய் 99+, அதுக்கடுத்து 1 மார்க் தானே இருக்குது, இருந்தாலும் அப்படிலாம் வைக்கிறாங்க. நீங்கள் என்ன 10 கொஷினை விட சொல்கிறீங்கன்னா நான் விட சொல்லலைங்க. உங்களோட ஹையஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் ரொம்ப ஸ்லோ லேர்னராகவே இருந்தாலுமே கம்பல்சரி ஹையஸ்ட் டார்கெட்டாக 90+ வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். சரியா. ஸோ இது போக எக்ஸ்ட்ரா ஒரு +3 மார்க் எடுக்கலாம், இல்லை +5 கொஷின் வந்து கரெக்ட் ஆகலாம். ஓகேவா. பட் பேசிக்காக எவ்வளோ வச்சுக்க சொல்கிறேன், 90 வச்சுக்க சொல்கிறேன். மேக்ஸில் எவ்வளோ வச்சுக்கலாம், 20 வச்சுக்கலாம். 20 தானா, எல்லாம் 22+, 23+ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன 20ன்றீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்லோ லேர்னர், மேக்ஸே
மார்க்ஸே வரல அப்படின்னாலுமே நீங்கள் உங்கள் டார்கெட்டை ஃபஸ்ட்டு வந்து 20 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அது கூட இன்னும் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஒரு +2 கொஷின் இல்லை +3 கொஷின் வந்து கம்பல்சரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஆப்ஷனலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இதுவும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே பிரைட் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் இவங்க நம்மளோட ஃபைனல் டார்கெட். ஓகேங்களா? சரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜிஎஸில் 50+ வந்து செட் பண்ணிக்குவோம். பட் இப்போதைக்கு 50ங்கிறது அப்படியே இருக்கட்டும். ஸோ தமிழ் 90, மேக்ஸ் 20, ஜிஎஸ் வந்து 50. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஒரு பதட்டம் இல்லாமல் நம்ம படிக்கக்கூடிய மாதிரி உங்களோட ஃபார்மேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ மேக்ஸ் வந்து 20 அப்படிங்கிறப்பவே உங்களுக்கு ஒரு பதட்டம் வந்து குறைஞ்சிருக்கும். ஒரு 22+ அந்த 20யை தாண்டுது அப்படின்னாலே நமக்கு என்ன ஆகும்? பதட்டம் ரைஸ் ஆகும். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிற பிளானிங்கே இல்லாமல் சரி நாளைக்கு பார்த்துக்குவோம், அடுத்த வாரம் பார்த்துக்குவோம், அடுத்த மாதம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கிடப்பில் போட்டுருவோம் இல்லையா? அதே போல் தான் உங்களுக்கு தமிழுமே 90 அப்படிங்கிற ஃபிக்ஸ் ஆகிருக்கும் போது சரி ஓகே நம்ம எப்படியாவது படிச்சிடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சரியா? இப்போ நிறைய பேருக்கு ஜிஎஸில் 75 கொஸ்டின் இருக்குது. அந்த 6 யூனிட்டை கவர் பண்ணும்போது அந்த 75ல் 50 சரி ஒரு 25 கொஸ்டின் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்திருப்பீங்க. நான் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. நம்ம எல்லாத்தையும் படிக்க போகிறோம், ஃப்ளெக்சிபிளாக படிக்க போகிறோம். அதில் 50 டார்கெட் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்ப்போமா? இப்போ அதிகபட்சமான கொஷின்ஸ் நமக்கு எந்த யூனிட்லேருந்து வரப்போகுது? யூனிட் 6லேருந்து நமக்கு கேட்க போகிறாங்க. நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? அதிகபட்சமாக 20 கொஷின் வந்து நமக்கு கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பாடப்பகுதிகளை நீங்கள் படிக்கணும். அதுபோக என்ன பண்ணணும்? ஜிஎஸ் புக்கில் இருக்கிறது போக தமிழில் கவர் ஆகிறதும் படிக்கணும். சில நேரங்களில் அட்வான்ஸ் தமிழில் கூட இதுக்கான கண்டென்ட் வந்து நமக்கு கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நல்லா டெப்த்தாக படிங்க. யூனிட் 6 கம்பல்சரி டெப்த்தாக படிங்க. அதிகபட்சம் ஒரு 15+ங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் கொஷின்ஸ் வந்து நம்ம வாங்கிடுவோங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அதிகபட்சமாக 15+ அப்படிங்கிறத நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். பாலிட்டி 15 கொஷின் கேட்பாங்க. நம்மளோட டார்கெட் 10 கொஷின் வச்சுக்கலாம். டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமிக்ஸ் 20 கொஷின், அதில் நம்ம வழக்கம் போல் 15 கொஷின் அப்படிங்கிற டார்கெட் வந்து வச்சுக்கலாம். ஏன் மேம் இவ்வளோ வந்து குறைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாலிட்டி, டிஎன், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸும் நமக்கு வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறது ஸ்கூல் புக் ஆரம்பிக்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் சைட் பை சைடு வந்து படிக்கிறோம். ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் கிளாஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் கம்ப்ளீட்டாக வந்து நான் 3 யூனிட் தான் நான் வந்து படிக்க போகிறேன். இந்த 3 யூனிட்டில் இதில் 20 கொஷின் வாங்கிடுவேன். கம்ப்ளீட்டாக பாலிட்டியில் வந்து 15 வாங்கிடுவேன். டிஎன்லேயும் எக்கனாமிக்லேயும் சேர்த்து நான் வந்து 20 வாங்கிடுவேன். அப்போ அப்படி பார்க்கும்போது நான் இந்த 3 யூனிட் நான் தரோ பண்ணாலே நான் 45 கொஷின் வந்து நான் போட்டுருவேன். தமிழில் கண்டிப்பாக 95 வாங்கிடுவேன். மேக்ஸில் 23 வாங்கிடுவேன். அப்போ எப்படி நான் 170+ வந்துடுவேன் அப்படிங்கிறதுலாம் முட்டாள்தனம். சரிங்களா? எப்படினாலுமே சில இடங்கள் நம்ம எவ்வளோ படிச்சுட்டு போயிருந்தாலுமே சில இடங்களில் நம்ம சறுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபுல் மார்க்ஸ் வந்து எப்போவுமே நம்ம என்ன பண்ணியிருக்கக்கூடாது? கிரெடிட் நான் என்ன தான் அட்டை டு அட்டை நான் படித்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தாலும் பாலிட்டி நான் தரவாக இருக்கேன் 500%, 1000% நான் தரவாக இருக்கேன் அப்படின்னாலுமே 15 கொஷின்ங்கிறது நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு முட்டாள்தனம் தான். சரிங்களா? ஸோ கொஞ்சம் குறைச்சி வந்து கால்குலேட் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. சரிங்களா? சரி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இது நீங்கள் எப்படி உருண்டு படித்தாலும் அங்கே இருக்கிறத மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். யூனிட் 6 கூட நமக்கு என்ன வரும்? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வரலாம். ஏன்னா இந்த தொல்லியெல்லாம் நடக்குது இல்லைங்களா? கண்டுபிடிப்புகள்லாம் நடக்குது. ஸோ அதனால் குறைச்சி போட்டுக்கலாம். ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எமும் பொறுத்தளவில் கரண்ட் அஃபேர்ஸ் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறதுல படிக்கிறது மட்டும்தான் நமக்கு அங்கே. அதிலலாம் போயிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வராது. ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சு போனதை மட்டும் தான் நம்ம படிக்கிறோம். தாராளமாக நீங்கள் 8 அல்லது 9ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன் நீங்கள் தாராளமாக 10னே கூட நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கும் ஐஎன்எம்க்கும் போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 7 கொஷின் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இது எல்லாமே என்னதுங்க? ஆரம்ப காலகட்டத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. அதிலலாம் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை நியூஸ் பேப்பரை படித்து வந்து கற்றுக்கிட்டு வந்து இங்கே சொல்லணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்கனாலே நீங்கள் 10 கொஷினுக்கு கூட நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். சரியா? நான் சொல்கிறதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு புரியுது தானே? இப்போ யூனிட் 6 பாலிட்டி, டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக்ஸ்லாம் அங்கே கரண்ட் அஃபேர்ஸுங்கிற ஒரு விஷயமும் நமக்கு ஆட் ஆன் ஆகி வரும். அதனால் நம்ம ஃபுல்லாக வந்து போட்டுக்க வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? அடுத்தது ஜியாகிரஃபியும் சயின்ஸும் வந்து 5 கொஷின் தான் கேட்க போகிறாங்க. நீங்கள் இங்கே மேலே இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜியாகிரஃபிக்கும் சயின்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா புக் பேக்கு, பாக்ஸ் கண்டென்ட் இதை மட்டும் நம்ம தெளிவாக படிக்கலாம். அண்ட் வந்து சில டாபிக் இப்போ ஜியாகிரஃபினா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் 1லேருந்து 7 வரைக்கும் படிக்கலாம். ஆல்ரெடி இதில் இருக்கக்கூடிய 4 லெசன் வந்து டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக்ஸ் இதிலலாம் வந்து கவர் ஆயிரும். மிச்சம் இருக்கக்கூடிய 3 பாடங்கள் 3 பாடங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் 10th ஸ்டாண்டர்டில். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது புக் பேக், பாக்ஸ் கண்டென்ட், அடுத்து அந்த 10th இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 7 லெசன்ஸ் நம்ம படிச்சிட்டாலே கண்டிப்பாக வந்து 2லேருந்து 3 கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம ஜியாகிரஃபியில் என்ன பண்ண போகிறோம்?
புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் படிக்க போகிறோம். 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபியில் இருந்து 7 லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தரோ பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைட் பை சைடு இதெல்லாம் நம்ம படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? அந்த ஜியாகிரஃபிக்குன்னு தனியாக வந்து நம்ம டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு யூனிட் நீங்கள் ஸ்கெடியூல் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாக்ஸும் புக் பேக்கும் நம்ம படிச்சிடலாம். நாளைக்கு வந்து இதை படிச்சிடலாம். சைட் பை சைடு வந்து நீங்கள் ஜியாகிரஃபியை கொண்டு போய் முடிச்சிடலாம். அப்படி இருக்கும்போது 2லேருந்து 3 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிடலாம், ஜியாகிரஃபியில் நம்ம போட்டுடலாம். சரிங்களா? சரி, அடுத்தது சயின்ஸில் வந்து என்ன பண்ணலாம்னா 6லேருந்து 10th வரைக்கும் நமக்கு போதுமானது. 11th 12th சயின்ஸ்லாம் நம்ம போகணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? இதுக்கான புக் பேக்கும் பாக்ஸும். அடுத்து 10th வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய்கள் பற்றின லெசன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பயாலஜிக்கான ஏரியா மட்டும் நீங்கள் அப்படி ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிங்கனாலே போதுமானது. அதை பார்த்தீங்கனாலே 2லேருந்து 3 கொஸ்டின் நம்ம தாராளமாக வந்து போட்டுடலாம். அந்த நோய்கள் கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே நமக்கு வந்து இருக்காது. ஸோ அதனால் அந்த ஏரியா வந்து நம்ம பார்த்துக்கலாம். 6லேருந்து 10th வரைக்கும் புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படித்தாலே நமக்கு போதுமானது. இருந்தாலும் அதிகபட்சமாகவே 2 கொஸ்டின் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ரெண்டுமே சைட் பை சைடு தான் படிக்க போகிறோம். இந்த 2 யூனிட்டுக்கும் தனியாக டைம் ஒதுக்கணும், இதுக்குன்னு வந்து 10 நாள் 15 நாள் ஸ்கெடியூல் போடணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. இன்றைக்கி பாலிட்டி படிக்கிறீங்களா, பாலிட்டி படித்து முடிச்சோடனே தூக்கம் வர நேரத்தில் சும்மா பாக்ஸும் புக் பேக்கும் ரீட் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம போட்ட கணக்குப்படி 51 கொஸ்டின்ஸ்னு வருது இல்லைங்களா? அப்போ நம்ம ரொம்ப மேஜராக வந்து எங்கெங்கே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம், யூனிட் 6 பாலிட்டி, டிஎன் அண்ட் எக்கனாமிக்ஸ் இது ரெண்டுமே உங்களுக்கு மோரோவர் ஒரே மாதிரி தான் வரும். அண்ட் பாலிட்டிலையும் வந்து படிக்கக்கூடிய நிறைய லெசன்ஸ் வந்து இங்கே நமக்கு கவர் ஆகும். நிறைய பாடங்கள் படித்த பாடமே தான் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கும். அதனால் டிஎனும் எக்கனாமிக்ஸும் வந்து படிக்கும்போது ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். அடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இந்த 4 ஏரியாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக கொடுக்க போகிறோம். இந்த 2 ஏரியாவுக்கு என்ன பண்ண போகிறோம், அப்படியே சைட் பை சைடாக கோ த்ரூ பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ ஜிஎஸ் பற்றின ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வந்திருக்கா? ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். நம்ம படித்த அந்த சமச்சீர் ஆரம்ப காலத்தில் சமச்சீரோ இல்லை அதுக்கு முந்தின சமச்சீருக்கு முன்னாடி இருந்த பாடத்திட்டங்களையும் வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய தமிழும் மேக்ஸும் ரொம்பவே சுலபமானது தான். அதனால் இதை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஜிஎஸ் மட்டும் தான் பார்க்கும்போது டேட்டாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே நீங்கள் ரிப்பீட்டாக ரிவிஷன் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட டார்கெட் என்ன, அந்த டார்கெட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோங்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? சரி, இப்போ தமிழில் என்ன பண்ணணும், 6லேருந்து 12th கம்பல்சரி புது சமச்சீரும் படிக்க போகிறோம், பழைய சமச்சீரும் படிக்க போகிறோம். சரிங்களா? அது கூடவே டெய்லி என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து படிக்கணும். குறைஞ்சபட்சம் டெய்லி 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாவது நீங்கள் படிக்கணும். அதாவது 10 கொஸ்டின் பேப்பர் கிடையாதுங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டால் 100 கொஸ்டின் இருக்கா, அதில் குறைஞ்சபட்சம் டெய்லியும் 10ஆவது நம்ம படிக்கணும். சரிங்களா? ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு 10 கொஸ்டின் படிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் போக போக உங்களுக்கு என்ன ஆகிடும்னா ஒரு நாளைக்கு 25 கொஸ்டின் 30 கொஸ்டின் ஏன் 50 கொஸ்டின் கூட ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். ஏன்னா நிறையா வந்து ரிப்பீட்டடாக தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபார்மேட் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி எடுக்கிறதுலாம் தெரில அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு 35 செட் இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 35 செட் இருக்கிற மாதிரி நான் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும், இது வரைக்கும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பிரிண்ட் போட்டு படிக்கலாம், இல்லை ரெகுலராக வந்து மொபைலில் பார்த்தே நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் புது சமச்சீரே வந்து நமக்கு போதுமானது. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்மளோட சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு நடத்தி சம்ஸ் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எங்கெல்லாம் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுதோ அது எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ பிளேலிஸ்ட்டு பார்க்க தெரில அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ரெக்கார்டர் கிளாஸஸ் நீங்கள் வாங்கி வச்சு பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த ஜிஎஸில் வந்து கம்பல்சரி 6லேருந்து 12th வரைக்கும் நம்ம படித்து தான் ஆகணும். பழைய சமச்சீரில் ஏதாவது லெசன்ஸ் கவராக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நாங்கள் ரெகுலராக அந்த சேலஞ்ச் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதில் மென்ஷன் பண்ணுவோம், நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு 161 செட் கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் வந்து நான் உங்களுக்கு நம்மளோட டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். அதையுமே எடுத்து வச்சுட்டு ரெகுலராக ஒரு 5லேருந்து 10 கொஸ்டின் கம்பல்சரி ஜிஎஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி ஒரு 10லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜிஎஸ் பொறுத்தளவில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 5லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் ரெகுலராக வந்து மனப்பாடம் கூட பண்ணிடுங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கிறத உங்களுக்கு அது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லைனாலும் டெய்லி 5 ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை 5 மனப்பாடம் கூட பண்ணிடுங்க. சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு இதிலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் இது வரைக்கும் கண்ணில் பார்த்தது கூட இல்லைனாலும் புக்கில் எங்கேயுமே பார்த்ததே இல்லைனாலும் பரவாயில்ல, மனப்பாடமே பண்ணிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா?
ஓகேங்க. இப்போ நம்மளோட 100 days சேலஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே நம்ம 3 பாடமும் படிப்போம். ஓகேவா? இப்போ தமிழும் படிப்போம், மேக்ஸும் படிப்போம், ஜிஎஸும் படிப்போம். ஓகேவா? இப்போ தமிழில் வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு 2 இயல் மட்டும் படிப்போம். அந்த 2 இயலுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸஸும் நம்மளோட சேனல்லே வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து டெலகிராம்லேயும் கூட ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதை போட்டு இப்போ நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த வீடியோ அப்படியே போட்டு விட்ருங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படியே போயிட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு 90% ஆஃப் வேலை வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு 1 மார்க்குக்கான ஆன்சர்ஸ் கொண்டு நம்ம அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போ 90% ஆஃப் வேலை அதிலே முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் புக் எடுக்க போகிறீங்க. ஓகே, இதெல்லாம் அவங்க சொன்னாங்க, இங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து படிக்க போகிறீங்க. மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே உங்களுக்கு 8லேருந்து 10 சம்மு தான் இருக்கும். ஓகேவா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கூல் புக்கில் மொத்தமே 24 சம்மு தான் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 8 சம்முன்னு போடுறோம் அப்படின்னா இது 3 நாளில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து முடிச்சிருவோம். அடுத்து ப்ரீவியஸ் கொஷினுக்கான டைமும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ வந்து என்ன பண்ணலாம், அதிகபட்சமாக 8லேருந்து 10 சம் தான் இருக்கும். அதுக்கான ஆன்சர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்மளவே வந்து பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை பார்த்துமே நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் புதுசாக உட்காந்து அது என்னங்கிறத பார்க்கணும், அதை தேடி படிக்கணும், அந்த மாதிரி எந்த அவசியமும் இருக்காது. மேக்ஸுக்கான கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஜிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா யூனிட் 6ம் பாலிட்டியும் ரெண்டுமே சைட் பை சைடாக போகிற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ முதல் நாள் வந்து யூனிட் 6 படிக்கிறோன்னா 2வது நாள் வந்து பாலிட்டி படிக்க போகிறோம். சிலபஸ் வைஸ் வந்து லெசன்ஸோட நேம் வந்து கொடுத்துருவோம். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேலஞ்சும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரெகுலராக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் ஒரு ரஃப் நோட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. டே 1 சேலஞ்சுன்னு சொல்லிட்டு எந்தெந்த சேலஞ்செலாம் முடிக்கிறீங்களோ கம்ப்ளீட்டாக டிக் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ டிக் பண்ண அடுத்த நாளும் டிக் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நம்ம கொடுக்க போகிற போர்ஷன்ஸும் எப்படி இருக்குன்னா, நீங்கள் படிக்க போகிறீங்க, படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அவதியாலாம் நம்ம ஓட போகிறது கிடையாது. முடிஞ்ச அளவு படிப்போம். குரூப் 2 எக்ஸாம் வர வரைக்கும் முடிஞ்ச அளவு படிப்போம். சரியா? ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ அவ்வளோ படிக்கணுமே இவ்வளோ படிக்கணுமே அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. டெய்லி இந்த சேனலில் வந்து சேலஞ்ச் வரப்போகுது. அந்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். முடிச்ச சேலஞ்சை ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்த நாளே தொடங்க போகிறோம். ஸோ இதை மட்டும் நல்லா மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்களோடய சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணலாம், தாராளமாக படித்து முடிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து புக்ஸ் கிடையாது, மெட்டீரியல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, படிக்கணும்னு நினச்சாலும் அதை எப்படி ஆரம்பிக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல மேம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் இது எல்லாத்துக்குமே எங்ககிட்ட வந்து பக்காவாக நியூ சிலபஸ் பேஸில் எங்ககிட்ட வந்து மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கோங்க. எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ மெசேஜ் பண்ணி அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு தரமாக வந்துருக்கும். ஸோ நம்மளோட சேலஞ்சஸ் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டெலகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சேலஞ்ச் வந்து எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்லேயும் அப்டேட் வந்துடும், டெலகிராம்லேயும் வந்து அப்டேட் வந்துடும். ஸோ மறக்காமல் வந்து சேனலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.